உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ ஒளி விவிலி வாசிப்பு திட்டத்தின் 202ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எசையா புத்தகத்தில் 23ஆம் அதிகாரமும் 24ஆம் அதிகாரமும் வாசிப்போம். கூடவே இன்றைக்கி நம்ம புதிய இறைவாக்கினரின் புத்தகத்தை துவங்க போகிறோம். அபாக்குக்ன்ற இறைவாக்கினருடைய புத்தகத்தை துவங்க போகிறோம். இன்றைக்கி அதில் முதல் அதிகாரமும் 2வது அதிகாரமும் வாசிப்போம். நாளைக்கு 3வது அதிகாரம் வாசித்து அந்த புத்தகத்தை நிறைவு செய்வோம். 2 நாளில் ஒரு புத்தகம் முடிஞ்சிடும். நீதிமொழிகளில் இன்றைக்கி நம்ம 11ஆம் அதிகாரத்தை துவங்க போகிறோம். 10ஆம் அதிகாரம் முடிஞ்சு வழக்கம் போல் இன்றைக்கும் ஒரு 4 வசனங்கள் வாசிப்போம். முதல் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி 23ஆம் அதிகாரத்தில் கடைசியாக தீர் அப்படின்ற அந்த நாட்டிற்கு எதிராக ஆண்டவர் கூறக்கூடிய இறைவாக்குகளை எசேயா இறைவாக்கினர் பதிவு செய்கிறார். ஸோ அதை 23ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம். அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 13லேருந்து 23 வரைக்கும் ஃபுல்லாக இதுதான் நம்ம போயிட்டுருக்கு. இப்போது 24ஆம் அதிகாரத்துலேருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் இதை என்ன சொல்கிறாங்கன்னா, இறையியல் அறிஞர்கள் இதை எசேயா இறைவாக்கினரினுடைய ஒரு அப்போகாலிப்ஸ் அப்படின்னா என்ன, திருவெளிப்பாடு அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உலகம் எப்படி முடியுது, அதை பற்றி நம்ம எப்படி திருவெளிப்பாடு வாசித்தா எப்படி நமக்கு இருக்குமோ அந்த மாதிரி இந்த பகுதி எசேயா புத்தகத்தை வாசிக்கும் போது 24ஆம் அதிகாரம்லேருந்து 27ஆம் அதிகாரம் வரைக்கும் ஏதோ ஒரு திருவெளிப்பாடை வாசித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லி இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் உலகத்தினுடைய முடிவு, உலகத்தை டோட்டலாக ஆண்டவர் தண்டனை தீர்ப்பு உட்படுத்துறது, ஆனாலும் அதுலேயும் சீயோனையும் எருசலேமையும் ஆண்டவர் உயர்த்த போவதாக, அங்கே அவர் அரசாள்வது, இதெல்லாமே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். ஸோ இதை நம்ம நம்மளுடைய எண்ட் டைம்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய திருவருகை 2ஆம் வருகை காலத்தில் நம்ம யோசித்தோம் அப்படின்னா, புதிய சீயோன், புதிய எருசலேமே ஆண்டவர் விண்ணகத்திலேருந்து இறங்கி வரும், ஆண்டவருடைய இறுதி நாளின் போது, தீர்ப்பின் போது. ஸோ அப்படி நம்ம இதை ஒப்பிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இன்னிலேருந்து வாசிப்போம் 27ஆம் அதிகாரம் வரைக்கும். சரி, அபாக்குக் புத்தகம் யார் இந்த இறைவாக்கினர்? வழக்கம் போல் மற்ற 12 சிறிய இறைவாக்கினர்களைப் போல் இவரை பற்றி நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் இவருக்கும் யோனா புத்தகத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. நேற்று நம்ம ஏற்கனவே நம்ம வாசித்தோம், யோனா புத்தகம் நினிவே நகரத்தினுடைய ஒரு அழிவை நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு புத்தகமாக இருந்துச்சு. அதை நம்ம பார்த்தோம். அதே போல் இன்றைக்கி அபாக்குக்கு யோனா புத்தகத்தோடு என்ன தொடரும் அப்படின்னா, மோஸ்ட்டாக இதில் நம்ம மற்ற இறைவாக்கினர்லாம் என்ன பார்ப்போம், இறைவாக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த அபாக்குக் இறைவாக்கினர் யோனாவை போல் கடவுளோட முறையிடுவதை போல் இருக்கிறது. அப்படின்னா என்ன, ஆண்டவர் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யோனா ஒரு கதை வடிவத்தில் இருக்கும். ஆனால் இங்கே இந்த அபாக்குக் புத்தகம் மோஸ்ட்டாக யாவே இறைவனோட, அவருடைய ஞானத்தோடையும், அவருடைய நீதி, அவருடைய தீர்ப்புகளோடையும், உலகத்தில் நடக்கிற விஷயங்களையும் வச்சுக்கிட்டு அபாக்குக் இறைவாக்கினர் கடவுளுடைய நீதியோடு போராடுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆண்டவர், இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ அநீதிகள் நடக்குது. நம்மள நிறைய பேர் கேட்போம். இது அதே போல் தான் இன்றைக்கி அபாக்குக்கும் கேட்கிறார். அதுக்கு ஆண்டவர் பதில் கூறுகிறார். அதை அவர் தெளிவாக சொல்வார், உனக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் உனக்கு ஏன் நடக்குதுன்னு தெரியலனாலும் பொறுமையாக காத்திரு, என்னுடைய நீதி, நீ விசுவாசத்தில் காத்திருந்தீன்னா என்னுடைய நீதி என்னன்னு நீ புரிந்து கொள்வ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூறுவார். அதுதான் இந்த மொத்த அபாக்குக் புத்தகமும். ஸோ அவரை பற்றி நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. ஆனால் அவருடைய எபிரிய வார்த்தையில் ஹபாக்குக் அப்படின்ற வார்த்தைக்கு டு எம்ப்ரேஸ் அப்படின்றாங்க. அப்படி இல்லைனாக்கா ஒன் ஹூ இஸ் எம்ப்ரேஸ்ட். அப்படின்னா என்ன, தழுவப்பட்டவர், கட்டி தழுவப்பட்டவர், கட்டி பிடிக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு அவருடைய பேருக்கு இது தான் அர்த்தமாக இருக்கலாம்னு சொல்லி கணிக்கிறாங்க. பேருக்கு கூட அர்த்தம் தெளிவாக தெரியல அப்படின்னு தான் இறையியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. வழக்கம் போல் இவருடைய மற்ற விஷயங்கள், இவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றிலாம் நமக்கு எதுவுமே தெரியாது. சரி, இந்த புத்தகத்தினுடைய டேட்டிங், இது எப்போ இந்த புத்தகம் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இவர் எழுதுறது தெளிவாக ஒன்று தெரிகிறது, இஸ்ரேல் இல்லை, மொத்த இஸ்ரேல் இல்லைனாலும் யூதா இன்னும் அழிக்கப்படலை. அப்போ தெற்கு இஸ்ரேல் இருக்கக்கூடிய யூதா பகுதி இன்னும் பாபிலோனியர்களால் நாடு கடத்தப்படலை. அப்போது இவர் கல்தேயர்கள் பற்றி பேசுவார். கல்தேயர்கள் தான் பாபிலோனியர்கள்.
ஸோ பாபிலோனியர்கள் கல்தியர்களும் சால்டியன்ஸுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல முடியாது. சால்டியன்ஸும் பாபிலோனியன்ஸும் சேம், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இவங்க கல்தியர்களுக்கு வந்து அவர் அவங்கள குறித்து இங்கே அவர் பேசுகிறதுனால, ஏன்னா பாபிலோனியர்கள் வந்து ஆண்டவர் வந்து பாபிலோனியர்களை பயன்படுத்தி யூதாவை வந்து தண்டிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் அவர்கள் வந்து நாடு கடத்தப்படலை யூதா மக்கள். அப்படின்னா இது கிமு 500க்கு முன்பாக தான் இருக்கணும். கன்ஃபார்மாக கிமு 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் அபாக்குக் இறைவாக்கினர் எழுதியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் அதே நேரத்தில் பாபிலோன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு வல்லமை மிக்க ஒரு 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 பவராக, ஒரு எதிரியாக மாறும் அப்படின்றத அந்த மக்கள் வந்து ஆச்சரியத்தில் பார்க்குறாங்க. அப்படின்னா அதுக்கும் முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி 8ஆம் நூற்றாண்டு கிமு 800களினுடைய அல்லது கிமு 700களில் அல்லது கிமு 600களில் இவர் எழுதியிருக்கலாம். ஏன்னா அப்போல்லாம் வந்து அசிரியர்கள் தான் ஆதிக்கத்தில் இருந்தாங்க. பாபிலோனியெல்லாம் யாரும் கண்டுக்க கூட இல்லை. பட் அந்த டைமில் அபாக்குக் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் சொல்கிறாரு, பாபிலோன் எழும்பும் பெரிய ஒரு வல்லமையாக, அசிரியாவையே தூக்கி விழுங்கிரும் அப்படின்ற அளவுக்கு அவர் கூறுகிறார். சரி, இந்த புத்தகத்தினுடைய இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, முதல் 2 அதிகாரங்களை ஒரு பிரிவாகவும் 3ஆம் அதிகாரத்தை ஒரு பிரிவாகவும் பார்க்குறாங்க. ஸோ முதல் 2 அதிகாரத்தில் பார்த்தோன்னா, முதல் அதிகாரத்தில் 2லேருந்து 4 வசனங்கள் வரைக்கும் அபாக்குக் வந்து ஆண்டவரிடம் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவார். ஏன் இப்படிலாம் அநீதியினை என்னை பார்க்க விட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி. 5ஆம் வசனம்லேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவர் அதுக்கு வந்து பதில் சொல்லுவார். பொறுமையாக காத்துரு, நான் பாபிலோனியர்களை எழுப்புவேன், அவங்க வந்து உன்னுடைய அநீதிக்கெல்லாம் அங்கே வந்து அவங்க வந்து நாடு கடத்தும் போது அவங்க வந்து அவங்கள வந்து அடக்கி ஆளும்போது என்னுடைய நீதியை நீ பார்ப்ப, கெட்டவங்களை ஆண்டவரை அடக்கி ஆளுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே அபாக்குக்கு வந்து 12லேருந்து 17 வசனங்கள் வரைக்கும், இது எப்படி ஆண்டவர் நீதியாகும், இவங்க கெட்டவங்கன்னு சொல்லி உங்ககிட்ட வந்தால் இவங்களை விட இன்னும் மோசமான கெட்டவங்களாகிய பாபிலோனியர்களை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அவங்க மூலியமாக நீங்கள் நீதி தீர்க்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக ஆண்டவர் வந்து இந்த 2வது கம்ப்ளைண்ட்டுக்கு திரும்ப ஆண்டவர் பதில் சொல்வார். ஸோ ஃபஸ்ட்டு அபாக்குக் கேள்வி கேட்குறார், ஆண்டவர் பதில் சொல்கிறார். திரும்ப அபாக்குக் வந்து அடுத்த கேள்வி கேட்குறார். 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறார். ஒரு 5 ஐயோ கேடுகளை கொடுக்குறார். இந்த ஐயோ கேடுகள், இந்த கேடுகள் எல்லாமே பாபிலோனியர்களுக்கு வரும். அப்போது அவங்க மேலேயும், இப்போ அவங்க வந்து கெட்டது செஞ்சாங்க இல்லையா, அதுக்கு பாபிலோன் வழியாக நான் வந்து யூதா மக்களை வந்து தண்டனை தீர்த்துறேன். இப்போ பாபிலோனியர்கள் செஞ்ச கெட்டதுக்கு அவர்கள் மேலே 5 கேடுகளை நான் வர வைப்பேன், அதன் வழியாக நீதி நீ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிப்போம், அபாக்குக் இறைவாக்கினர் நன்றி செலுத்துவார், ஒரு நன்றி திருப்பாடல். ஸோ இந்த புத்தகம் மொத்தத்தையும் பார்த்தோன்னா ஒரு ப்ரேயரை போல தான் இருக்கும். நம்மளுடைய ஜெபங்களையும் இதில் இருந்து நம்ம ஒரு சில வார்த்தைகளை எடுத்து நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறோம், இறைவாக்கினர் கேள்வி கேட்குறார், ஆண்டவர் பதில் சொல்கிறார், இறைவாக்கினர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஸோ இந்த சுழற்சியை தான் நம்ம வந்து திரும்பி திரும்பி நம்ம இந்த புத்தகத்தில் 2 முறை பார்ப்போம், 2 சைக்கிளில் போவோம். சரி நண்பர்களே, இன்றைய தினத்திற்கான விவிலிய பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தை அம்மை ஆவிய இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள்ள ஆசை பெற்றவர் நீரே அம்மா, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எசாயா ஆகமம் அதிகாரம் 23. தீர் நாட்டை குறித்த திருவாக்கு
தர்சீசின் மரக்கப்பல்களே, கதறி அழுங்கள். தீரின் வீடுகள் இல்லாதபடிக்கும் வருவார் போவோர் இல்லாதபடிக்கும் பாழாய் போய்விட்டது. சைப்ரஸ் நாட்டிலிருந்து இச்செய்தி அவர்களை வந்தடைகின்றது. கடற்கரை நாட்டாரே, சீதோன் வணிகரே, வாய் திறவாதீர். உங்கள் தூதர் கடல் கடந்து வந்தனர். பல இனத்தாரோடும் நீங்கள் வாணிகம் செய்கின்றீர்கள். சீகோர் ஆற்றின் பெருவெள்ளத்தில் விளைந்த தானியமும் நைல் நதியின் அறுவடையுமே உங்கள் வருமானம். சீதோனே, வெட்கப்படு. நான் பேறுகால வேதனை அடையவில்லை, பிள்ளையை பெற்றெடுக்கவில்லை, இளைஞரை பேணவும் இல்லை, கன்னிப்பெண்களை காக்கவும் இல்லை என்று கடல் சொல்கின்றது, கடற்கோட்டை கூறுகின்றது. இச்செய்தி எகிப்தை எட்டும்போது தீர்நாட்டின் நிலையை கேட்டு அவர்கள் நடுங்குவார்கள். கடற்கரை நாட்டில் வாழ்வோரே, தர்சீசுக்கு கடந்து சென்று கதறி அழுங்கள். பண்டை காலம் முதல் நிலை பெற்று களிப்பு மிகுந்த நகர் இதுதானா? தொலை தூரத்திற்கு சென்று குடியேறுமாறு அடியெடுத்து வைத்த நகராயிது. அரசர்க்கு மணிமுடி சூட்டி வந்ததும், இளவரசர்களை போன்ற வணிகரை கொண்டதும், உலகத்தில் மதிப்புமிக்க வணிகர்களை பெற்றிருந்ததுமான தீருக்கு எதிராக இதை திட்டமிட்டது யார்? செருக்குற்றோர் சீர்குலையவும், நாட்டில் மதிப்பு பெற்றோர் அனைவரும் அவமதிப்பு அடையவும் படைகளின் ஆண்டவர் இதை திட்டமிட்டார். தர்சீசின் மகளே, உன் நிலத்தை உழுது பண்படுத்து. இனி இங்கு துறைமுகமே இராது. கடலுக்கு மேலாக ஆண்டவர் தம் கையை ஓங்கியுள்ளார். கானானின் ஆற்றல் மிக்க புகலிடங்களை அழிக்குமாறு ஆண்டவர் ஆணை பிறப்பித்துள்ளார். ஒடுக்கப்பட்ட சீதோன் மகளாகிய கன்னிப்பெண்ணே, இனி நீ மகிழ்ச்சி அடைய மாட்டாய். எழுந்து சைப்ரஸுக்கு புறப்பட்டு போ, அங்கேயும் நீ அமைதி பெற மாட்டாய் என்கிறார் அவர். இதோ கல்தேயர் நாட்டை பார். இந்த மக்களினம் அசீரியர்கள் அல்ல. இவர்கள் சீதோன் நாட்டை காட்டு விலங்குகளிடம் விட்டுச் சென்றனர். அதை சுற்றிலும் தங்கள் கொத்தளங்களை எழுப்பினர். அதன் அரண்களை தரைமட்டமாக்கினர். நாடு பாழடைந்த மண்மேடாக கிடக்கின்றது. தர்சீசின் கப்பல்களே, கதறி அழுங்கள். ஏனெனில் ஆற்றல் மிகு உங்கள் அரண்கள் அழிவுற்றன. அந்நாளில் ஓர் அரசனின் வாழ்நாளான 70 ஆண்டுகளில் தீர்நகர் மறக்கப்பட்டிருக்கும். 70 ஆண்டுகளுக்கு பின் விலைமாதின் கவிதையில் காணப்படுவது தீர்நகருக்கு நேரிடும். மறக்கப்பட்ட விலைமாதே, யாழினை கையில் எடுத்து நகரை சுற்றி வலம் வா. உன் நினைவு நிலைக்குமாறு இன்னிசை மீட்டு பண்பல பாடு. 70 ஆண்டுகளுக்கு பின் ஆண்டவர் தீர்நகரை தேடி வருவார். அப்பொழுது அவள் தன் முன்னைய தொழிலுக்கு திரும்பி மண்ணுலகின் எல்லா நாட்டு அரசுகளோடும் வேசித்தனம் செய்வாள். ஆனால் அவளது வாணிபத்தால் கிடைக்கும் வருவாய் ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்படும். அது சேமித்து வைக்கப்படுவதில்லை, பதுக்கி வைக்கப்படுவதும் இல்லை. அவளது வாணிபம் ஆண்டவர் திருமுன் வாழ்வோர்க்கு நிறைவளிக்கும், உணவும் சிறந்த உடையும் பெற்றுத்தரும். எசாயா ஆகமம் அதிகாரம் 24. இதோ, ஆண்டவர் பூவுலகை வெறுமையாக்கி பாழடையச் செய்து அதன் நிலப்பரப்பை உருக்குலையச் செய்து அதில் வாழ்வோரை சிதறடிப்பார். அப்பொழுது மக்களுக்கு எப்படியோ அப்படியே குருக்களுக்கும் பணியாளனுக்கு எவ்வாறோ அவ்வாறே அவன் தலைவனுக்கும், பணிப்பெண்ணுக்கு எப்படியோ அப்படியே அவள் தலைவிக்கும், வாங்குபவனுக்கு எவ்வாறோ அவ்வாறே விற்பவனுக்கும், கடன் கொடுப்பவனுக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்குபவனுக்கும், வட்டிக்கு கொடுத்தவனுக்கு எவ்வாறோ அவ்வாறே வட்டிக்கு வாங்கினவனுக்கும் நேரிடும். நாடு முற்றிலும் பாழடைந்து போகும், முழுவதும் சூறையாடப்படும். ஏனெனில் இது ஆண்டவர் கூறிய வார்த்தை. நிலம் புலம்பி வாடுகின்றது, மண்ணுலகம் தளர்ந்து வாடுகின்றது. மண்ணுலக மக்களுள் உயர்ந்தோர் தளர்ச்சியுறுவர். நாடு
அதில் குடியிருப்போரால் தீட்டுப்பட்டுள்ளது. ஏனெனில் அவர்கள் சட்டங்களை மீறினார்கள், நியமங்களை சீர்குலைத்தார்கள், என்றுமுள்ள உடன்படிக்கையை முறித்தார்கள். ஆதலால் சாபம் நாட்டை விழுங்குகிறது. அதில் குடியிருப்போர் குற்றப்பழியில் சிக்கியுள்ளனர். அதில் வாழ்வோர் நெருப்பில் எரிந்து போகின்றனர். சிலரே எஞ்சியிருப்பர். திராட்சை ரசம் அழுகின்றது, திராட்சை கொடி தளர்கின்றது. அக்களிக்கும் இதயங்கள் எல்லாம் பெருமூச்சு விடுகின்றன. மேளத்தின் மகிழ்ச்சி ஒலி ஓய்ந்துவிட்டது. அக்களித்திருந்தோரின் ஆரவாரம் அடங்கிவிட்டது. யாழின் இன்னிசை நின்றுவிட்டது. பாடலுடன் அவர்கள் திராட்சரசம் குடிக்க மாட்டார்கள். மதுவும் குடிப்போருக்கு கசப்பாயிருக்கும். குழப்பத்தின் நகர் தகர்க்கப்பட்டது. யாரும் நுழையாதபடி வீடெல்லாம் பூட்டப்பட்டது. திராட்சை ரசத்திற்காக தெருக்களில் கூச்சல் எழுகின்றது. மகிழ்ச்சி எல்லாம் மங்கி மறைகின்றது. விழாக்கள் நாட்டிலிருந்து அகற்றப்பட்டன. பாழடைந்த நிலையே நகரில் எஞ்சியிருக்கின்றது. நுழைவாயில்கள் நொறுக்கப்பட்டும் பாழாய் கிடக்கின்றன. நாட்டில் மக்களுக்கு நேரிடுவது ஒலிவ மரத்தை உலுக்குவது போலவும் அறுவடைக்கு தப்பிய திராட்சை பழங்களை பறிப்பது போலவும் உள்ளது. எஞ்சியிருப்போர் தங்கள் குரலை உயர்த்தி மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கின்றார்கள். ஆண்டவரின் மாட்சி பற்றி மேற்கிலிருந்து ஆரவாரம் செய்கின்றார்கள். ஆதலால் கீழ்த்திசையில் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். கடற்கரை நாடுகளில் இஸ்ராயேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள். மண்ணுலகின் எல்லையிலிருந்து நீதியுள்ளவருக்கு மாட்சி என்ற புகழ்பாடலை நாங்கள் கேட்கின்றோம். நானோ இளைத்து போனேன், இளைத்து போனேன், எனக்கு ஐயோ கேடு, எனக்கு துரோகம் செய்கின்றார்கள், துரோகிகள் நம்பிக்கை துரோகம் செய்கின்றார்கள் என்றேன். உலகில் குடியிருப்போரே, திகில், படுகுழி, கண்ணி உங்களுக்கு எதிரில் இருக்கின்றன. திகிலின் ஓசை கேட்டு ஓடுபவர் படுகுழியில் வீழ்வார். படுகுழியிலிருந்து ஏறுகின்றவர் கண்ணியில் சிக்கிக் கொள்வார். ஏனெனில் விண்ணின் மடைகள் திறக்கப்படுகின்றன, நிலத்தின் அடித்தளங்கள் அதிர்கின்றன. பூவுலகம் நொறுங்கிச் சிதறுகின்றது, நில உலகம் பிளந்து விரிகின்றது, மண்ணுலகம் அதிர்ந்து நடுங்குகின்றது. குடிவெறியரை போல் மண்ணுலகம் தள்ளாடுகின்றது, குடிசை போல் அது இடம்பெயர்ந்து செல்கின்றது. அதன் குற்றப்பழி பாரச்சுமையாய் அதை அழுத்துகின்றது. அது வீழ்ச்சி அடையும், இனி ஒருபோதும் எழாது. அந்நாளில் ஆண்டவர் வானத்தின் வான்படைகளையும் நில உலகில் நில உலக மன்னர்களையும் தண்டிப்பார். கைதிகளாய் அவர்கள் படுகுழியில் ஒன்று திரட்டப்படுவார்கள், சிறைக்கூடத்தில் அடைக்கப்படுவார்கள். நாள் பல சென்ற பின் தண்டிக்கப்படுவார்கள். நிலா நாணமுறுவாள், கதிரவன் வெட்கமடைவான். ஏனெனில் படைகளின் ஆண்டவர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் அரசாழ்வார். அவர்களின் பெரியோர் முன்னிலையில் அவர் தம் மாட்சி வெளிப்படும். அபக்கூக்கு ஆகமம் அதிகாரம் 1. இறைவாக்கினர் அபக்கூக்கு கண்ட காட்சியில் அருளப்பட்ட இறைவாக்கு. ஆண்டவரே, எத்துணை காலத்திற்கு நான் துணை வேண்டி கூக்குரலிடுவேன், நீரும் செவிசாய்க்காதிருப்பீர். இன்னும் எத்துணை காலத்திற்கு வன்முறையை முன்னிட்டு உம்மிடம் அழுது புலம்புவேன், நீரும் எம்மை மீட்காமல் இருப்பீர். நீர் என்னை ஏன் கொடுமையை பார்க்கச் செய்கின்றீர், கேட்டினை காணச் செய்கின்றீர்? கொள்ளையும் வன்முறையும் என் கண்முன் நிற்கின்றன, வழக்கும் வாதும் எழும்புகின்றன. ஆதலால் திருச்சட்டம் வலுவற்று பயனற்று போகின்றது.
நீதி ஒருபோதும் வெளிப்படுவதில்லை. கொடியோர் நேர்மையுள்ளோரை வளைத்துக் கொள்கின்றனர். ஆகவே நீதி தடம் புரண்டு காணப்படுகின்றது. நீங்கள் உங்களை சூழ்ந்துள்ள வேற்றினத்தாரை கூர்ந்து கவனியுங்கள். கவனித்து வியப்பும் திகைப்பும் அடையுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்நாளில் நான் செயல் ஒன்றை செய்திடுவேன். விளக்கிச் சொன்னாலும் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நான் கல்தேயர் இனத்தை எழுப்பவிருக்கிறேன். அது பரபரப்பும் கொடுமையும் உடைய இனம். தங்களுக்கு சொந்தமில்லாத இருப்பிடங்களை கவர உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை சுற்றித் திரியும் இனம். அவர்கள் அச்சமும் திகிலும் உண்டாக்குகின்றவர்கள். தங்களுடைய நீதியையும் பெருமையையும் தாங்களே உருவாக்குகின்றவர்கள். வேங்கையை விட அவர்களின் குதிரைகள் விரைவாய் ஓடுகின்றன. அவை மாலை வேளையில் திரியும் ஓநாய்களை விட கொடியவை. அவர்களுடைய குதிரை வீரர்கள் பாய்ந்து வருகின்றார்கள். இறைமேல் பாயும் கழுகை போல் பறந்து வருகின்றார்கள். அவர்கள் யாவரும் வன்முறை செய்யவே முன்னேறி வருகின்றார்கள். அவர்கள் முன்னேறும் போது எல்லாரும் கலங்கி திகைக்கின்றார்கள். மணல் போல எண்ணற்ற மக்களை சிறைப்படுத்துகின்றார்கள். அரசர்களை அவர்கள் ஏளனம் செய்கின்றார்கள். அதிகாரிகளை எள்ளி நகையாடுகின்றார்கள். அரண்களை எல்லாம் பார்த்து நகைக்கின்றார்கள். மண்மேடுகளை எழுப்பி அவற்றை பிடிக்கின்றார்கள். அவர்கள் காற்றைப் போல் விரைவாக கடந்து போகின்றார்கள், மறைந்து விடுகின்றார்கள். தங்கள் வலிமையை கடவுளாக கருதியதே அவர்கள் செய்த குற்றம். ஆண்டவரே, என் கடவுளே, என் தூயவரே, தொன்று தொட்டே இருப்பவர் நீர் அல்லவா? நீர் சாவை காண்பதில்லை. ஆண்டவரே, அவர்களை எங்கள் தண்டனை தீர்ப்பாய் ஏற்படுத்தியவர் நீரே. புகலிடமே, எங்களை சாடும் சாட்டையாய் அவர்களை ஆக்கியவரும் நீரே. தீமையை காண நானும் தூய கண்களை உடையவரே, கொடுமையை பார்க்க தாங்காதவரே, கயவர்களை நீர் ஏன் பார்த்து கொண்டே இருக்கிறீர்? பொல்லாதவர் தம்மைவிட நேர்மையாளரை விழுங்கும் போது நீர் ஏன் மௌனமாயிருக்கின்றீர்? நீர் மானிடரை கடல் மீன்கள் போலும் தலைமையில்லா ஊர்வன போலும் நடத்துகின்றீர். கல்தேய இனத்தார் மற்றெல்லாரையும் தூண்டிலால் பிடிக்கின்றார்கள், வலையால் வாரி இழுக்கின்றார்கள். தங்கள் பரியிலே சேர்த்து கொண்டு அகமகிழ்ந்து களிப்புறுகின்றார்கள். ஆதலால் தங்கள் வலைக்கு பலி செலுத்துகின்றார்கள், பரிக்கு தூபம் காட்டுகின்றார்கள். ஏனெனில் அவற்றாலேயே இன்பமான வாழ்வை அடைகின்றார்கள், அறுசுவை உணவை பெறுகின்றார்கள். அப்படியானால் அவர்கள் தங்கள் வலையில் இருப்பவற்றை ஓயாமல் வெளியே கொட்டி மக்களினங்களை இரக்கமின்றி இடைவிடாமல் கொன்று குவிக்கவும் வேண்டுமோ? அபக்கூக்கு ஆகமம் அதிகாரம் 2. நான் காவல் மாடத்தில் நிற்பேன், கோட்டை மேல் நின்று காவல் புரிவேன். என் வாயிலாக ஆண்டவர் என்ன கூறப்போகின்றார் என்றும் என் முறையீட்டுக்கு என்ன விடையளிப்பார் என்றும் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். ஆண்டவர் எனக்கு அளித்த மறுமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகைகளில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலும் பொய்க்காது. அது காலந்தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும். காலம் தாழ்த்தாது. இதை நம்பாதவரோ உள்ளத்திலே நேர்மையற்றவராயிருப்பர். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். மேலும் செல்வம் ஏமாற்றிவிடும். ஆணவக்காரர் நிலைத்து நிற்க மாட்டார். அவர்களது பேராசை பாதாளத்தை போல் பறந்து விரிந்தது. சாவை போல் அவர்களும் போதும் என்று நிறைவு அடைவதில்லை. வேற்றினத்தார் யாவரையும் அவர்கள் தங்கள் பக்கம் சேர்த்துக் கொள்கின்றனர். மக்களினங்கள் அனைத்தையும் தங்கள் உடைமையாக்கிக் கொள்கின்றனர். ஆனால் தோல்வியுற்ற அனைவரும் அவர்கள் மேல் பழிமொழிகளையும் ஏளன பாடல்களையும் இப்படி புனைவார்கள்:
தமக்குரியது அல்லாததை தமக்கென குவித்துக் கொள்கின்றவருக்கு ஐயோ கேடு. இன்னும் எத்துணை காலத்திற்கு இப்படி செய்வர்? அவர்கள் தங்கள் மேல் அடைமானங்களையே சுமத்திக் கொள்கின்றார்கள். உனக்கு கடன் கொடுத்தவர்கள் திடீரென எதிர்த்தெழ மாட்டார்களோ? உன்னை திகிலடையச் செய்கின்றவர்கள் விழித்தெழ மாட்டார்களோ? அப்பொழுது நீ அவர்களுக்கு கொள்ளை பொருள் ஆவாய். நீ பல நாட்டினரை சூறையாடினாய், மனித இரத்தத்தை சிந்தினாய். நாட்டுக்கும் நகர்களுக்கும் அங்கு குடியிருப்போர் அனைவருக்கும் கொடுமைகள் செய்தாய். இவற்றிற்காக மக்களினங்களுள் எஞ்சியோர் யாவரும் உன்னை சூறையாடுவர். தீமையின் பழுவிலிருந்து தப்ப, தான் வாழும் இடத்தை மிக உயரத்தில் அமைக்க, தன் குடும்பத்திற்காக நேர்மையற்ற வழியில் பொருள் சேர்க்கிறவனுக்கு ஐயோ கேடு. உன் திட்டங்களால் உன் குடும்பத்திற்கு மானக்கேட்டை நீ வருவித்தாய். மக்களினங்கள் பலவற்றை அழித்தமையால் உன் அழிவை நீயே தேடிக்கொண்டாய். சுவரில் இருக்கும் கற்களும் உனக்கு எதிராக கூக்குரலிடும். கட்டடத்தின் உத்திரம் அதை எதிரொலிக்கும். இரத்த பழியால் நகரை கட்டி எழுப்பி அநீதியால் பட்டணத்தை நிலைநாட்டுகிறவனுக்கு ஐயோ கேடு. மக்களினங்களின் உழைப்பு நெருப்புக்கு இரையாவதும், வேற்றினத்தாரின் களைப்பு வீணாக போவதும் படைகளின் ஆண்டவரது திருச்செயல் அன்றோ? தண்ணீரால் கடல் நிரம்பியிருப்பது போல ஆண்டவரின் மாட்சியை பற்றிய அறிவால் மண்ணுலகு நிறைந்திருக்கும். அடுத்திருப்பவர் மீது கொண்ட சினத்தினால் அவர்களை குடிவெறியர்களாக்கி, அவர்களது திறந்த மேனியின் அலங்கோலத்தை காணும் வரை குடிக்கச் செய்பவனுக்கு ஐயோ கேடு. நீ மேன்மை அடையாது ஏளனத்துக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாய். நீயும் குடித்துவிட்டு தள்ளாடு. ஆண்டவரின் வலக்கையில் உள்ள தண்டனை கலம் உன்னிடம் திரும்பி வரும். அப்போது உன் மேன்மை மானக்கேடாய் மாறும். லெபனோனுக்கு நீ செய்த கொடுமை உன்மீது வந்து விழும். நீ வெட்டி வீழ்த்திய விலங்குகளே உன்னை நடுக்கமுறச் செய்யும். ஏனெனில் நீ மனித இரத்தத்தை சிந்தினாய். நாட்டுக்கும் நகர்க்கும் அங்கு குடியிருப்போர் அனைவருக்கும் கொடுமைகள் செய்தாய். சிற்பி செதுக்கிய சிலையாலும் வார்ப்படத்தில் வடித்தெடுத்த படிமத்தாலும் பயன் என்ன? அவை பொய்களின் பிறப்பிடமே. ஆயினும் சிற்பி தான் செதுக்கிய ஊமை சிலைகளாகிய கைவேலைகளிலே நம்பிக்கை வைக்கிறான். மரக்கட்டையிடம் விழித்தெழும் என்றும் ஊமை கல்லிடம் எழுந்திரும் என்றும் சொல்கிறவனுக்கு ஐயோ கேடு. அவை ஏதேனும் வெளிப்பாடு அருள முடியுமோ? பொன் வெள்ளியால் பொதியப்பட்டிருப்பினும் உள்ளே சிறிதளவும் உயிரில்லையே. ஆனால் ஆண்டவர் தம் புனித கோவிலில் வீற்றிருக்கின்றார். அவர் திருமுன் மண்ணுலகெல்லாம் மௌனம் காப்பதாக. நீதிமொழிகள் அதிகாரம் 11. கள்ளத் துலாக்கோல் ஆண்டவருக்கு அருவருப்பானது. முத்திரையிட்ட படிக்கல்லே அவர் விரும்புவது. இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே. தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். நேர்மையானவர்களின் நல்லொழுக்கம் அவர்களை வழிநடத்தும். நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சகம் அவர்களை பாழ்படுத்தும். கடவுளின் சினம் வெளிப்படும் நாளில் செல்வம் பயன்படாது. நேர்மையான நடத்தையோ சாவுக்கு தப்புவிக்கும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறை வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இன்று நீதிமொழிகள் நாங்கள் வாசித்தது போல எங்களுடைய செல்வங்கள் எங்களை ஏமாத்திடும். அது எங்களுக்கு உதவாது. அதை எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தராது. ஆனால் நீங்கள் தருவீங்க ஆண்டவரே. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தில் எந்த ஒரு துன்பமும் நோயும் கஷ்டமும் இருக்காது. ஆண்டவரே, நீங்கள் எங்களுடைய செல்வமாக இருங்க. நீங்கள் எங்களுடைய புதையலாக இருங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்களுடைய திருச்சட்டத்தை, இந்த இறை வார்த்தையை எங்களுடைய மார்போடு சேர்த்து அணைத்து வைத்து கொண்டு அதை எங்களோட உயிரிலும் மேலாக அன்பு செய்து அந்த வார்த்தை மாமிசமான நற்கருணையை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பெற்றுக்கொண்டு உங்களோட இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே. எங்களுடைய துன்பங்கள், கஷ்டங்கள், சவால்களுக்கு மத்தியில் நாங்கள் உங்களுடைய உறவை நாங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்பா.
அனுபவித்து அதை சந்தோஷமாக உங்களோட நாங்கள் ஒரு உறவில் இருக்கணும் ஆண்டவரே. அதுக்கு எங்களுடைய துன்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் சிலுவைகளை தூக்கி கொண்டு உங்களை பின்பற்றுகிறோம். ஏன்னா இது இல்லைன்னா நாங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருவோம். அதுக்காக எங்கள் துன்பங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்களுடைய சோதனைகளை ஏற்றுக்கொள்கிறோம். உன்னே ஒன்று தான் கேட்குறோம் ஆண்டவரே, நீர் போதும் அப்பா, நீங்கள் எங்களுக்கு வேணும். உங்களுடைய அன்பும் உங்களுடைய அருளும் எங்களுக்கு போதும் அப்பா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பந்துகளே, இன்றைய தினத்தில் எசேயா புத்தகத்தில் அந்தளவுக்கு நம்ம விளக்கி கூறுகிற அளவுக்கு முக்கியமாக இல்லை, முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்லை. தீர் நகரத்தை பற்றியும் வரவிருக்கக்கூடிய அந்த இறுதி நாட்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு வசனம் மட்டும் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறோம். 24ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் பாருங்கள். நிலா நாணம் உருவாள், கதிரவன் வெட்கமடைவான், ஏனெனில் படைகளின் ஆண்டவர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் அரசாழ்வார். அவர்களின் பெரியோர் முன்னிலையில் அவர் மாட்சியை வெளிப்படும். அன்பர்களே, நம்ம இந்த சியோன்லேருந்து எருசலேம்லேருந்து ஆண்டவர் அரசாளுகிறத நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிப்போம். நம்ம இப்போ அந்த பழைய சியோனுக்கு வரல, நம்ம புதிய சியோனுக்கு, நம்ம சீனாய்க்கு வரல, நம்ம சியோனுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி, வாழும் கடவுளுடைய நகரத்திற்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சியோன் எது, இந்த எருசலேம் எது, எந்த சியோனில் எருசலேம்லேருந்து ஆண்டவர் அரசாள போகிறார்? அது விண்ணகத்தில் இருக்க அன்பார்ந்தவர்களே. அதனுடைய ஒரு நிறைவு தான் தேவ மாதா. மாதாவிலிருந்து ஆண்டவர் இயேசு அரசாள போகிறார், கடவுள் அரசாள போகிறார். ஸோ ஒரு மணமகனுக்காக ஆயத்தமாய் இறங்கி வருவதைப் போல புதிய சியோனும் புதிய எருசலேமும் புதிய ஒரு விண்ணகத்தை ஆண்டவர் உருவாக்கப் போகிறார் அந்த 2ஆம் வருகையின் போது. ஸோ அதை குறித்து காட்டக்கூடிய வகையில் இங்கே இருக்கிறது. அதனால தான் நம்ம பார்க்குறோம், புதிய சியோனுக்கு வந்திருக்கோம், ஒரு புதிய எருசலேமுக்குள்ளே நம்ம நுழைய போகிறோம். அது மட்டும் இல்லை பாருங்கள், திருவெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய அரியணைக்கு முன்பாக 24 பெரியோர்கள் இருக்கிறாங்க, மூப்பர்கள். ஸோ அவங்க எல்லாம் முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை போற்றி வழிபடுகிறார்கள். ஸோ அதே ஒரு இமேஜை பாருங்கள், இங்கே எசேயா வாக்கினர் பார்க்குறார். அவர்களின் பெரியோர்களின் முன்னிலையில் அவர் தம் மாட்சி வெளிப்படும், ஆண்டவருடைய மாட்சி அவர் சியோனில் அரசாளும் போது. ஸோ அப்படி தான் விண்ணகம் இருக்கிறது. ஸோ இங்கே எசேயா வாக்கினர் பேசக்கூடிய சியோன் எருசலேம் உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை கிடையாது. அவர் பேசுகிறது விண்ணகத்தில் இருக்கக்கூடிய சியோனும் எருசலேமும். அதுதான் நம்மளுடைய தாயினும் புனித பவுல் கூறுகிறார். அதுதான் தேவமாதா. ஸோ தேவமாதாவும் அந்த புதிய எருசலேமும் ஒன்று தான். அங்கேருந்து ஆண்டவர் அரசாளுகிறார். சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், ஹபாக்குக் புத்தகத்தில் பாருங்கள், அவர் அழகாக ஆண்டவரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன், நம்மளை போல். ஆண்டவரை, எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி காத்திருக்குவேன், நீரும் செவிசாய் காத்திருப்பீர். அன்பர்களே, நம்மளுடைய நிறைய பேருடைய குமுறல் இது தான். ஆண்டவர், இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, நீங்கள் எப்போ தான் எனக்கு செவிசாய்ப்பீங்க? இது நம்ம ஒரு கர்வத்திலேயோ இல்லை ஒரு இம்பேஷன்ஸில் கேட்காம, அதாவது பொறுமை இல்லாமல் கேட்கல. நம்ம அப்படிப்பட்ட ஒரு உணர்வில் கேட்கக்கூடாது. அப்படி கேட்டால் அது முணுமுணுக்கிற மாதிரி ஆயிரும் இஸ்ரேல் மக்களை போல். நம்ம தாழ்ச்சியோட அவர்கிட்ட கெஞ்சலாம். ஆண்டவரே, எத்தனை காலத்திற்கு நான் துணை வேண்டி காத்திருந்தேன், கூக்குரலிடுவேன், நீங்கள் எப்போ எனக்கு செவி சாய்ப்பீங்க அப்பா அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவர் ரிப்ளை பண்ணுறாரு பாருங்கள், பாபிலோனியர்களை கொண்டு நான் உனக்கு பதில் தருவேன். அபாக்குக்கு அதை ஏற்றுக்கொள்கிறார். 6ஆம் வசனத்தில் பாருங்கள், நான் கல்தேயர் இனத்தை எழுப்பி விடுகிறேன். அப்போ பாருங்களேன், அவங்கள எழுப்புவிருக்கிறார் ஆண்டவர். அப்போ நம்மளுடைய தீமைக்கு எதிராக ஒரு சில பிரச்சனைகளை ஆண்டவர் எழுப்புகிறார் அப்படின்னா அவர் நேரடியாக அல்ல, அதை அனுமதிக்கிறார். சாத்தான் வழியாகவோ இல்லை மற்ற இந்த பாபிலோனியர்களுடைய கெட்டவர்கள் வழியாக. ஏன்னா நம்ம தண்டிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட திரும்பி வருவோம், நம்ம ஒழுங்குபடுத்தப்படணும், டிசிப்ளின் படுத்தப்படணும். அதற்காக அதுக்கப்புறம் அவர் பாருங்கள் 12-17 முறையிடுகிறார். இது எப்படி நியாயமாகும்? அப்போது அவர் பாருங்கள் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் பாருங்கள், அவர் கேள்வி கேட்டுட்டு வெயிட் பண்ணுறாரு. அன்பாந்தர்களே, நம்மளும் ஜெபமாலையில் ஜெபிக்கும் போது கூர்ந்து கவனிக்கணும். அன்பாந்தர்களே, அவர் சொல்லார் பாருங்கள், நான் காவல் மாடத்தில் நிற்பேன்.
அப்படின்னா என்ன, அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியினுடைய உச்ச கட்டத்துக்கு அவர் மேலே போய் நின்று காவல் மாடத்தில் நின்று அவர் காத்திருக்கிறார். அப்படின்னா அவருடைய இதயத்தை மேலே எழுப்புகிறார், காவல் மாடத்திற்கு அந்த கோட்டையினுடைய உயரத்துக்கு எழுப்புகிறார். ஆன்மா மனசு எல்லாத்தையும் நம்ம திருப்பலியில் சொல்கிறோம் இல்லையா, இதயங்களை மேலே எழுப்புகிறோம். அவர் சொல்கிறார் பாருங்க தொடர்ந்து, கோட்டையின் மேல் நின்று காவல் புரிவின். அப்படின்னா ஆண்டவர் பேசுவாரான்னு ரொம்ப தேடுறாரு, ரொம்ப நுணுக்கமாக காத்திருக்கிறாரு, விழிப்பாக இருக்கிறார். என் வழியாக ஆண்டவர் என்ன கூறப்போகிறார் என்று, என் முறையீட்டிற்கு என்ன விடை அளிப்பார் என்றும் நான் கண்டறிவதற்காக காத்திருப்பேன். அன்பார்ந்தவர்களே, இது என்ன சொல்ல வருது, நம்மளும் மெடிடேட்டிவாக இருக்கணும், தியான நிலையில் இருக்கணும் நம்ம அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அதான் புனித சிலுவையாரில் கூறுகிறார், நம்மளுடைய வீடு அப்படின்னா நம்மளுடைய இதயம், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய உள்ளம், நம்மளுடைய மனசு, நம்மளுடைய உடல் அமைதிப்படுத்தப்படணும். மை ஹவுஸ் ஷுட் பி அட் ரெஸ்ட் அப்படின்றார். அப்படின்னா என்ன, நம்மளுடைய இயல்பான அந்த உணர்வுகள் இருக்குது பாருங்கள், சந்தோஷம், துக்கம், எதிர்நோக்கு, பயம், இந்த 4மே நேச்சுரல் எமோஷன்ஸ், நேச்சுரல் பேஷன்ஸ் அப்படின்றாங்க. ஜாய், சாரோ, ஹோப், ஃபியர், இந்த 4 அமைதிப்படுத்தப்படணும். 7 தலையண பாவங்கள் அமைதிப்படுத்தப்படணும். நம்மளுடைய உணர்வுகள்லேயும் நம்மளுடைய ஆவியில் என்ன இருக்குது, புத்தி, இன்டலெக்ட், ஞாபக சக்தி, மெமரி, நம்மளுடைய விருப்பம், வில், இது எல்லாமே அமைதிப்படுத்தப்படணும். நம்ம நகரவே கூடாது. ஒரு டார்க் நைட்டுக்குள்ளே போகணும். ஒரு இருள் அடைந்த உணர்வுகள் எல்லாம் இருள் அடையணும், ஆவி இருள் அடையணும். வெறும் விசுவாசத்தினால் மட்டும் ஆன்மா காவல் மாடத்தில் காத்திருக்கணும். அது கோட்டையின் மேலே நின்று காவல் புரியணும், ஆண்டவருக்காக காத்திருக்கணும். அப்பா ஒரு குரல் நம்ம கேட்க முடியும். அப்போ பாருங்கள், ஜெபமாலை ஜெபிக்கும் போது அந்த மறையின்மைக்குள்ளே நம்ம போகும்போது நம்மளே நம்ம மறக்கணும். வாயில் அருளிந்த மறையை ஜெபிக்கணும், மாதா கிட்ட இருக்கணும், மாதா பிரசன்னத்தில் இருக்கணும், ஆண்டவருடைய மறையின்மை அந்த வாழ்வுக்குள்ளே போகணும். உதாரணத்துக்கு கெஸ்தவனி தோட்டம்னா அங்கே நம்மளை மறந்து இருக்கும்போது தான் அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணலாம். ஆண்டவர்கிட்ட ஏதாவது மனசில் கேட்டுட்டு ஆண்டவர் திரும்ப பேசுவார். நம்ம மொத்தத்தையும் மேலே உயர்த்தும் போது ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறது நம்ம கேட்க முடியும். அன்பார்ந்தவர்களே, காதில் இல்லை, மனசில் ஆண்டவர் பேசுவார். சில சமயம் விஷயம் இல்லை, ஆண்டவர் பேசுவார். அப்படி அவர் பேசி கேட்குறாரு பாருங்க. ஆண்டவர் பதில் கூறுகிறார். அபாக்குக்கினுடைய அந்த கேள்விக்கு 2ஆம் அதிகாரம் ஃபுல்லாக அவர் பதில் கூறுகிறார். அவர் ரொம்ப ஃபேமஸானது பாருங்கள், அந்த 3ஆம் வசனம் அழகான ஒரு பதில் பாருங்கள். குறித்த காலத்தில் நிறைவேற்றுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கிறது. ஒரு தரிசனம் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது, வெயிட் பண்ணு. முடிவை நோக்கி விரைந்து அது வந்துக்கிட்டு இருக்கு. அந்த காட்சி ஒரு காலமும் அது பொய்க்காது. அது காலம் தாழ்த்தி வருவதைப் போல தோன்றினாலும் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பிரிந்து போன சகோதரர், ஒரு புரொடெஸ்டன்ட் பாஸ்டர் அழகாக கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு பாடல், அதில் இந்த வசனத்தை எடுத்து அவர் அழகாக எழுதியிருப்பார். முடிஞ்ச அளவு நம்ம அதை அந்த பாடலுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை கேட்க முயற்சிப்போம். அன்பார்ந்தவர்களே, அவர் என்ன ஆட்டிடியூடாக காத்திருக்கணும்னு சொல்கிறாருப்பாங்க, என்ன மனநிலையோட. 4ஆம் வசனத்தில், இதை நம்பாதவரோ உள்ளத்தில் நேர்மையற்றோராக இருப்பர், நேர்மையுடையவர்களோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். அன்பார்ந்தவர்களே, நம்ம நிறைய நேரத்தில் ஏன் தெரியுமா பாவத்தில் விழுவோம்? இப்போது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஆர்வமாக ஓடுவோம். நம்மளை தாண்டி போயிட்டாங்க, நம்ம தோற்றுருவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓட மாட்டோம், நின்றுவோம் பாதியிலே. சாத்தான் இதை தான் பண்ண ட்ரை பண்ணுறான். அவன் நம்மளை ஜெபிக்க விட மாட்டேங்கிறான், ஆண்டவர்கிட்ட திரும்ப விட மாட்டேங்கிறான். ஏன் தெரியுமா? மனபாரத்தை கொண்டு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த எதிர்மறையான எண்ணம், இந்த கேள்வி, இந்த ஒரு ஆலோசனை சாத்தானிடமிருந்து வருது. அவன் நம்மளை மனசு பாரப்படப்பட்டு ஜெபிக்க விட மாட்டான். ஜெபிக்கலைன்னா என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கடவுளுடைய துணை இருக்காது, அவருடைய ப்ரொடெக்ஷன் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடவுள்கிட்ட திரும்பலைன்னா நம்ம கர்வம் வந்துடும். நம்மளே என்ன பண்ணிடுவோம்? தவறான முடிவுகள் எடுத்து பாவத்துக்குள்ளே விழுந்துருவோம். ஏன்னா அப்போதைக்கு அந்த மொமெண்ட்ரி ப்ளஷர்ஸை தேடி போயிடுவோம், சிற்றின்பங்களை தேடி போயிட்டு பாவத்தில் விழுந்துரும். கடவுளை விட்டு டோட்டலாக வெளியே வந்துட்டா என்னாகும்? அவனுக்கு நல்லா தெரியும், நம்ம திரும்பாமல் கடவுளுடைய ப்ரொடெக்ஷன் இல்லாமல் அவனுடைய வேலையில் நம்ம விழுந்து கிடப்போம். சாகும்போது அதே நிலையில் இருந்தோன்னா நரகத்துக்கு போயிடுவோம். ஸோ நம்ம நம்பினோன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கையில் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம்.
அதனால தான் பாருங்கள், நேர்மையாளர்களோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். நம்ம நம்பிக்கையோடு இருந்தோன்னா ஓடுவோம், இன்னொரு ஜெபமாலை ஜெபிப்போம். ஏன், நான் கண்டிப்பாக போவேன், நான் என்னுடைய பாவத்தை விட்டு வெளியே வருவேன், என் வாழ்க்கை மாறும். அந்த ஒரு நம்பிக்கை எதிர்நோக்கு இருந்துச்சுன்னா நம்ம பாவத்தில் விழ மாட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், 5ஆம் வசனம்லேருந்து 2ஆம் அதிகாரம் இறுதி வரைக்கும் ஆண்டவர் வந்து அந்த ஆணவக்காரர்களுக்கு எதிராக 5 ஐயோ கேடுகளை அவர் குறிக்கிறார். ஸோ இதை வந்து 2 விதமாக பார்க்க சொல்கிறாங்க இறையலைஞர்கள். செல்வத்தை சேர்த்து வைக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான் வரும். இதே கர்வத்தில் ஆணவத்தில் திரியக்கூடிய பாபிலோனின் அரசனுக்கும் இந்த நிலைமை தான் வரும். ஸோ நம்ம செல்வத்தை சேர்த்து வச்சோன்னா நம்மளும் ஆணவத்தினால அதிகரிச்சிருவோம். அப்புறம் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் கொடுக்குறார். அதை தாண்டி அதையே நம்மளோட கோலாக இலக்காக வைக்கும்போது நம்ம அதை வந்து கடவுளாக மாற்றி விடுகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் இடம் கொடுக்குறோன்னு அர்த்தம். ஸோ உள்ளம் ஏழையான உள்ளமாக இருக்கிறதா, லிட்ரலாகவும் அதை வந்து புனிதர்கள் செஞ்சுருக்காங்க. புனித வனத்தாந்தோணியார், புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித இன்னாசியார் எல்லாருமே செல்வத்தை தூக்கி போட்டாங்க. தூக்கி போட்டுட்டு அவங்க வந்து ஏழைகளாக அதை லிட்ரலாக ஃபாலோ பண்ணாங்க. நம்ம உள்ளத்துலேயாவது இருப்போம். அதை நம்ம எப்போ கண்டுபிடிக்கலாம் உள்ளத்தில் நம்ம ஏழையாக இருக்கிறோம் அப்படின்னா, பணம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அசைவிட மாட்டோம். நம்மளே நம்ம தெளிவாக ஆண்டவர்கிட்ட நம்ம புத்தி நம்ம விருப்பம் எல்லாத்தோடையும் சேர்த்து, ஆண்டவரே என்கிட்ட பணம் இல்லைனாலும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், என் சந்தோஷம் குறையாது. ஏன்னா என் சந்தோஷம் உண்மை சார்ந்து இருக்கிறது, உண்மை நோக்கி இருக்கிறது. நீங்கள் தான் என் புதையல். அப்போ பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, நமக்கு ஒரு 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 கரெக்டாக பிஸ்னஸ் போல இல்லை, நம்ம கரெக்டாக பணம் இல்லை, ஒரு சவால் வந்துருச்சுன்னா நம்ம ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிறோம். அப்படின்னா நம்ம நம்பிக்கை கடவுள் மேலே இல்லைன்னு அர்த்தம். கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னா நம்ம ஏன் பயப்படணும்? பொறுமையாக இருப்போம், எல்லாத்தையும் சகித்துக்கொள்வோம், எல்லாத்தையும் பொறுமையோடு தாங்கிக் கொள்வோம். சரி அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து பயணிப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.